வணக்கம். சிதக்கர் உணவே மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு இளநீர் எல்லாருக்குமே தெரியும். இளநீரை பற்றி, அதாவது அது சாப்பிட்டா உடல் சூடு குறையும் அப்படின்னு இன்னும் நிறைய பலன்கள் இருக்குங்க. இளநீர் சாப்பிட்டா என்னென்ன பலன்கள், என்ன மாதிரி இளநீர் சாப்பிடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? முக்கியமாக இப்போ ஹைபிரிட் வந்துடுச்சுல, 3 வருஷத்துல கீழே காய்க்கக்கூடிய இளநீர், அதோட நெட்டை குட்டை இதில் ரகத்தில் இளநீர் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இளநீர் சாப்பிட்டா பித்தத்தால் ஏற்படுற எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. அந்த இளநீரும் சாப்பிடணும், வழுக்கையும் சாப்பிடணும். அதாவது இளநீர் தேங்காய் உள்ளார உள்ள மெலிஸ் இது இருக்கு இல்லையா, தேங்காய் ஃபார்ம் ஆகிறதுக்கு முடியும் உள்ள வழுக்கைன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து சாப்பிடும் போது தான் இளநீரோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால பித்தம் அதிகமாக கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை நல்லாவே இளநீர் சாப்பிடலாம். இதே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் திரிதோஷங்களும் நீங்கும், நல்ல பசி எடுக்கும். சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் இளநீர்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா பசி சாப்பிட்ட சாப்பாடு நல்ல ஜீரணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இளநீர் செவ்வழனின்னு இருக்கு, பச்சை இளநீர் அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னு ஒன்னொன்னா பார்த்துட்டே வரலாம். பச்சை இளநீர் சாப்பிட்டா அப்படின்னா ரொம்ப நாட்பட்ட ஜுரம், உடல் சூடு இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த உச்சூடு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு நல்ல பார்வை மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கபத்தால் ஏற்படுற ஆதிக்கம், அதாவது கபம் நிறையா இருந்துச்சு உடம்புல அப்படின்னா அந்த கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லது இந்த இளநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இளநீர் குடித்தா பிரச்சனை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது இளநீர் குடித்தா ஒரு சிலர் சளி பிடிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கண்டிப்பாக கிடையாது. உடம்புல நச்சு தான் வெளியேறுது. கபத்தை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய வல்லது இந்த இளநீர். அதே மாதிரி பழைய இளநீர் குடிக்கவே கூடாதுங்க. இளநீர் கட் பண்ண உடனே அதை ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள குடிச்சிடணும், மேக்ஸிமம் 75 மினிட்ஸ்க்குள்ள குடிச்சிடணும் இளநீரை. அதை வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு குடிக்கவே கூடாது. ஸோ பேக்கடு இளநீர் எல்லாமே எவ்வளோ சத்து நிறைந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால இளநீருங்கிறது வெட்டின உடனே இளநீர் குடிச்சிட்டு அந்த வழுக்கையும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதே செவ்வழி சாப்பிட்டோம் அப்படின்னா செவ்வழனியில பித்தத்தால ஏற்படுற தோஷங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் செவ்வழனி சாப்பிட்டா கொஞ்சம், அதாவது கபம் கொஞ்சம் கூட ஆகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இளநீரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி தாராளமா நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இளநீர் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 1 hourக்கு நமக்கு பசியே எடுக்காது. இதே சாப்பிட்ட பிறகு நம்ம இளநீர் குடிச்சோம் அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடு நல்ல செரிமானம் ஆகி மலம் ஈஸியாக கழியும். அதாவது கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கலாம். இளநீர் சாப்பிடும்போது தொண்டையிலேருந்து உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சி இருமல் கூட நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஸோ இளநீர் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நெட்டை குட்டை ரகங்களில் உள்ள நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டா சாதாரண இளநீர் நம்ம குடித்தாலே போதுமானது. அது வழுக்கையோடு சாப்பிட்டா ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இளநீர் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அதை சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படி குழந்தைகளுக்கு அப்படின்னு நினைக்காம நம்ம தாராளமாக இளநீர் குடிக்கலாம். மழை காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி எப்பெல்லாம் கிடைக்குதோ முடிஞ்சா நம்ம குழந்தைகளுக்கு பிறந்த உடனே அவங்களுக்கு ஒரு தென்னை மரம் வளர கற்றுக் கொடுத்து அந்த மரத்துலேருந்து அவங்களே அவங்க வயது மாதிரி அந்த தென்னை மரமும் வளரும் போது இதுலேருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தென்னை மரம் வைத்து இது உன்னோட தென்னை மரம், இதை நீ தான் பார்த்துக்கணும், இதில் உள்ள இளநீர் காயெல்லாம் உனக்கானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இளநீரை கண்டிப்பாக அவங்க தாராளமாக குடிப்பாங்க. அந்த தேங்காவை அதாவது தேங்காய் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சமைக்காமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அந்த தேங்காய் பால் காலையில் உணவோட சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. இது மாதிரி சின்னதாக கொஞ்சம் ஃபுட் நாலேஜ் அவங்களுக்கு மரத்தை வளர கற்றுக் கொடுத்துட்டு அதுலேருந்து வர உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ ஹெல்த் கான்ஷியஸ் குழந்தைகளுக்கு தாராளமாக வந்துடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.